ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 16ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். நவம்பர் 16 மற்றும் நவம்பர் 17 ஆகிய 2 நாட்கள் வட மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை, ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும். அது எந்தெந்த மாவட்டங்கள்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் சில இடங்களில் மட்டும் மிதமான மழை, கனமழை பெய்யும். இதேபோல் நவம்பர் 16, 17, 18 ஆகிய 3 நாட்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மழை இருக்குது. அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் பெய்யும். இதேபோல் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டத்தின் உள்பகுதிகள் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருச்சி, மதுரை ஆகிய பகுதிகளில் 16 மற்றும் 17 ஆகிய 2 நாட்கள் மிதமான மழை, சில இடங்கள் மட்டும் கனமழை பெய்யும். 18ஆம் தேதி மத்திய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மட்டும் மழை இருக்கும். இதர மேற்கு மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் மழை இருக்காது, பனிப்பொழிவு காணப்படும். நவம்பர் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் தமிழ்நாட்டில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் மழை வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான இடங்களில் பனிப்பொழிவு மட்டும் இருக்கும். இதே போல் நவம்பர் 22 மற்றும் 23 ஆகிய 2 நாட்கள் கடலோர மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும். அதாவது சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டம் மட்டும் மழை இருக்கும். உள் மாவட்டங்களில் மழை இருக்காது, பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும். நவம்பர் 25ஆம் தேதி வங்கக்கடலில் ஒரு வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது சிறு புயலாகவோ மாறி இலங்கை அருகே வந்து மத்திய மாவட்டங்கள் நோக்கி வரும். இதனால் நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள அனைத்து கடலோர மாவட்டங்கள்லையும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும். சில இடங்களில் அதீத கனமழையும் பெய்யும். குறிப்பாக கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் அதிகமான கனமழை பொழிவு இருக்கும். இதே போல் கடலோர மாவட்டங்களில் உள் மாவட்டங்களான அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழிவு இருக்கும். இதே போல் சென்னை முதல் புதுச்சேரி வரை உள்ள மாவட்டங்கள்லேயும் நமக்கு அதிகமான கனமழை பொழிவு இருக்கும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் அதிகமான மழைப்பொழிவு சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் தென் மாவட்டங்கள்லையும் சில இடங்களில் கனமழை பொழிவு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாறினா அதிக மழைப்பொழிவு மட்டுமே கொடுக்கும், காற்று பதிப்பு எதுவும் இருக்காது. இதனால் தமிழ்நாட்டுக்கு அதிக மழைப்பொழிவு கிடைக்க போகுது. நாட்கள் நெருங்கும் போது காற்றழுத்த தாழ்வு பகுதியால் எந்த அளவு எந்த மாவட்டங்கள் மழை பெய்யுங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன். இதே போல் அதிகமான மழைப்பொழிவு டிசம்பர் மாதங்களில் இருக்குது. குறிப்பாக டிசம்பர் 1ஆம் தேதி முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை இடைப்பட்ட தேதிகளில் மத்திய மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் அதிகமான மழைப்பொழிவு இருக்குது. வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.